வணக்கம். ட்ரிபிள் அகாடமி ஜோதிட ஆஸ்பதி வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு, வீடு கட்டும் யோகம் இருந்தும் அதில் வசிக்கும் யோகம் இல்லையா, ஜாதகத்தில் அதை அறியலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் பதிவுகள் வரிசையாக வரும், பார்த்து பயன்படலாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிப்பார்கள். 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 year டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 1 year டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. பேசிஸ் மற்றும் அப்ரோடு 6 அனைவரும் படித்து பயனிடலாம். இப்போ அங்கே தலைப்புகளை போகலாம். வீடு கட்டும் யோகம் இருந்தும் அதில் வசிக்கும் யோகம் இல்லையா, ஜாதகத்தில் அறியலாமா? மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் விதவிதமான ஆசைகள் இருக்கும். அதில் பெரும்பாலானோருக்கு குடியிருக்கும் சொந்த வீடு கட்ட வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அதையடுத்து ஆசையாக பணம் சேர்த்து புதியதாக வீடு கட்டுகிறார்கள். ஆனால் அதில் சில காலம் கூட வாழும் பாக்கியம் இல்லாமல் ஒரு சிலருக்கு அமைந்து விடுகிறது. இதற்கு ஜோதிடப்படி என்ன காரணம் என்பதை பார்க்கலாம். 4ஆம் இடம், அதாவது பொதுவாக சுகஸ்தானம் எனப்படும் 4ஆம் இடத்தை வைத்துத்தான் ஒருவருக்கு வீடு வாங்கும் யோகம் உள்ளதா இல்லையா என்பதை அறிய இயலும். வீடு மட்டுமல்ல, நிலம், வாகனம் மற்றும் ஏனைய ஆடு மாடு போன்ற சொத்துக்கள் கூட இந்த 4ஆம் இடத்தில் வளத்தை பொறுத்துதான் சொல்லப்படுகிறது. அதனால்தான் இதனை சமஸ்கிருதத்தில் கேந்திரஸ்தானம் என்கின்றனர். கேந்திரம் என்றால் முக்கிய அல்லது பலம் பொருந்திய அல்லது இருதயம் போன்ற இடம் என்று பொருள். இந்த 4ஆம் இடத்தில் 6, 8, 12 அதிபதிகள் தனித்தனியாகவோ ஒன்று கூடி இருந்தாலோ, 4ஆம் இடத்தில் 6, 8, 12 அதிபதிகள் தனித்தனியாக ஒன்று கூடி இருந்தாலோ இந்த வீடு கட்டும் யோகம் இருந்தும் வசிக்கும் யோகம் இல்லாமல் போகலாம். லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி 6, 8, 12 அதிபதிகளுடன் சேர்ந்து காணப்பட்டாலும், 4ஆம் இடத்தை 6, 8, 12 அதிபதிகள் பார்த்தாலோ, 4ஆம் அதிபதி 6, 8, 12 இருந்து பான அதிபதிகளில் யாரேனும் ஒருவர் 4ஆம் இடத்தில் சுப கிரக பார்வை இன்றி இருந்தாலும், லக்னத்திற்கு 4இல் ராகு கேது போன்ற கிரகங்கள் தனித்து இருந்தாலும், நிச்சயம் மேற்கண்ட அமைப்பு உள்ளவர்களில் வாழ்நாளில் வீடு கட்டுவது என்பது ஒரு கனவாக மட்டுமே இருக்கும். அப்படி தப்பித்தவறி கணவன் அல்லது மனைவியின் ஜாதக பலனால் வீடு அமைந்தாலும் கூட, ஏன் இந்த வீடு அமைந்தது, பேசாமல் வாடகை வீட்டிலேயே இருந்திருக்கலாமே என்று சிந்திக்கும்படி வைத்துவிடும். காரணம், மேற்கண்ட அமைப்புகளில் இருந்து ஒருவருக்கு வீடு அமைந்தால் கூட அதனால் தொடர்ச்சியாக நிறைய செலவுகள் தான் இருக்கும். அது மட்டுமல்ல, பார்த்து காட்டிய அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு இவர்கள் வேறு ஒரு இடத்தில் வசிக்கும்படியாக அமைப்பை தந்துவிடும். தங்கள் ஜாதகங்களில், தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகங்களில் இந்த மாதிரி வீடு ஆசையாக கட்டி குடியிருக்கும் அமைப்பு இல்லாமல் இருக்கிறதா என்பதை பாருங்கள். இந்த அமைப்பில் இருந்தால் அவர்கள் அப்படித்தான் இருக்கும். வாழ்வியலில் இதை புரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.